சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என முதலமைச்சர் கூறுவது 100% பொய் என பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்தியாவில் 7 மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருப்பதாக கூறினார். சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது சாதி பிரச்சினை அல்ல என்றவர், சமூகம் மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களை அடையாளம் காணும் முயற்சிதான் சாதிவாரி கணக்கெடுப்பு என்று அன்புமணி கூறினார். இதே முதலமைச்சர் சட்டமன்றத்திற்குள்ள ஜாதிவாரி கணக்கெடுப்பு மாநில அரசு மட்டும்தான் எடுக்க முடியும், மத்திய அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லியிருக்கின்றார் முதலமைச்சர் அவர்கள். இது எவ்வளவு பெரிய பொய், இது எவ்வளவு பெரிய ஏமாற்றம், சமூக அநீதி. இது இந்தியாவில் 7 மாநிலங்களில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து முடிச்சிட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அதிகாரம் இல்லை என்று ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லி இப்ப அதற்கும் அந்த பொய்யின்னு 100 விழுக்காடு முதலமைச்சர் பொய் சொல்கின்றார் என்று கர்நாடகா உயர்நீதிமன்றம் தெளிவான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது.